Assalamualaikum warahmatullahi wabarakatuh. பேசுற விடங்கள பிள்ளைகள் What about others? Can you hear me all? Okay, so last weekdays class கொண்டு நடக்கல. நான் நிறைய பேர் டெய்லி எதிர்பார்த்தேன் உங்க டெம்ப்ளேட்டை கேட்டிருந்தேன். நிறைய பேர் நேற்று தான் சென்ட் பண்ணியிருந்தீங்க. சென்ட் பண்ணதில் ஒருத்தர் வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃபைல் இல்லாமல் சென்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா அந்த ஃபுல் டெம்ப்ளேட் அந்த ஃபோல்டரையே சென்ட் பண்ண சொன்னேன். அதாவது எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரிஜினல் ஃபோல்டரையும் அதே போல் நீங்கள் எடிட் பண்ணதில் வெப் பேஜோட ஃபோல்டர்ஸையும் சென்ட் பண்ணுங்க. ஃபோல்டரோட அநேகமாக சென்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒருத்தரை தவிர டோட்டல் நம்பர் ஒரு ஆளை தவிர மற்ற எல்லாரும் வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அநேகமாக எடிட் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி எடிட் பண்ணியிருந்தீங்க. அதில் ரெண்டு பேருடைய ஒருத்தருடைய டெம்ப்ளேட் வந்து மிச்சம் பெர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதாவது அந்த ஒரிஜினல் டெம்ப்ளேட்டுக்கும் அவங்க எடிட் பண்ண டெம்ப்ளேட்டுக்கும் இடையில வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மிச்சம் கடினமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒழுங்கான முறையில் அதை செட் பண்ணியிருந்துச்சு. அதை எடிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மெனு பார் ஆகட்டும், இடையில வர ஃபீச்சர்ஸ், ஃபோல்டர், அப்படி எல்லா பகுதிகளும் சரியான முறைக்குள்ள, அதாவது அந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு செஞ்சிருந்துச்சு. தட்ஸ் பெர்ஃபெக்ட். எல்லாரும் சில மிஸ்டேக் விட்டுருந்தீங்க. நீங்கள் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் அந்த டெம்ப்ளேட்டோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கு. சில டெக்ஸ்ட் ஃபைல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கும் உங்களோட வெப் பேஜுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி ஃபைல் எல்லாம் டிலீட் பண்ணிவிடுங்க, வச்சுக்கொள்ள வேணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஃப்ரீயாக கிடைக்கிறது தானே. ஃப்ரீயாக கிடைக்கிறது லீகலாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை யார் அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களோட விஷயங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கக்கூடாது. வெப் பேஜை ரன் பண்ணிட்டு கோடிங்கை பார்த்தா விளங்கும். இல்லாட்டினா தனியாக ஒரு ஃபைல் ஆல்ரெடி ஃபோல்டரை போட்டுக்குவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணினா குறிப்பிட்ட அந்த நகரை பற்றி அல்லது குறிப்பிட்ட அந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் போட்டுக்குவாங்க. அது ஒன்று நாள் இருக்கக்கூடாது. சகலதையும் டிலீட் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது எல்லாரும் பொதுவான ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரிஜினல் டெம்ப்ளேட்ல என்னென்ன இருக்கோ அதே இடத்துல நீங்கள் சில விஷயங்களை போட்டுருந்தீங்க. அது கம்பல்சரி அதில் இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வழங்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்க. இது இந்த டெம்ப்ளேட் டெவலப் பண்ணினவங்களுடைய டீட்டெயில்ஸ். ஓகே, இதெல்லாம் பாருங்க. அவங்க டெம்ப்ளேட் யார் டெவலப் பண்ணாங்களோ அந்த குறிப்பிட்ட அந்த பர்சன் அல்லது அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இது கட்டாயம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல தேவை நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்து உங்களோட விஷயங்களை வேண்டாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். அவங்களே வச்சுக்கொள்ள வேணாம். ஸோ அது தேவையில்லைன்னு சொன்னால் தூக்கிடுங்க. நம்பர் ஆஃப் கோடிங் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு கோடிங் மூலத்திலையும் என்னென்ன ரீசன் இது தரப்பட்டிருக்கு, இது எனக்கு யூஸ் ஆகுது, இந்த கோடிங் எனக்கு யூஸ் ஆகுங்கிற விஷயங்கள் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த வெப்சைட்டை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே வெப்சைட் பாருங்க. இது அவங்களே நான் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தேன். இதில் பாருங்க இவங்க நிறைய ஒரு செக்ஷன் இந்த மெனுங்கிறது தனி ஒரு டிப் எலிமெண்ட்டுக்குள்ள டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மூவ் ஆகிற இந்த பிக்சர் ஒரு டிப் எலிமெண்ட். அடுத்தது அவர் ப்ராசஸ்ன்னு சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் அவ்வளவு ஒரு டிப் எலிமெண்ட். அடுத்தது பிளாக் அண்ட் ஈவெண்ட் இது ஒரு எலிமெண்ட் ஒரு டிப் எலிமெண்ட். ஸோ இது ஒரு எலிமெண்ட். இன்ஸ்டாகிராம் இது தனி ஒரு செக்ஷன். இப்படி ஃபூடர் இது ஒரு தனி ஒரு எலிமெண்ட். இதில் பாருங்க உதாரணத்துக்கு எனக்கு இந்த இடத்துல அவங்க டெம்ப்ளேட்ல இன்ஸ்டாகிராம் கலர் இருக்கு இவரது ஃபோட்டோலாம் வருதுங்கிறதுக்காண்டி நம்மளும் படுத்த ஃபோட்டோவை போட அவசியம் இல்லை. இவரது நம்ம தேவைண்டா ஒரு பேராகிராஃபை போடலாம். ஸோ இது தேவையில்லைண்டா அது சம்மந்தமான எலிமெண்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஒரு அதை மாற்றிடணும். அப்படியே எக்ஸாக்டாக அப்படி இருக்கணும். நம்மளுக்கு மெயின் டார்கெட் என்ன அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற சில தேவையான டிசைன்ஸை யூஸ் பண்ணுறது தானே தவிர 100க்கு 100 தான் அப்படியே அதில் இருக்கிற அதே லே அவுட் 4 கண்டென்ட் இருக்குன்னு சொன்னா நாலு இடத்துல நம்ம விஷயத்தை போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த 4 இதோட இப்படி தேவையில்லை. பட் போட்டிருக்காங்களே நம்ம என்ன செய்யற நம்மளும் அதை போடுவோம் அப்படி விஷயம் தேவையில்லை. தேவைண்டா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல போடணும். இல்லைன்னு அது சம்மந்தப்பட்ட கோடிங்ஸ் இருக்கு சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் கலர் சம்பந்தமான கேலரி சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் கலர் அந்த ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இந்த டிப் எலிமெண்ட் இவ்வளவு தான். இவ்வளவு யூஸ் பண்ணித்தான் என்ன டோட்டல் எவ்வளவு ஏரியாவும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல தேவையில்லைன்னு சொன்னா அந்த கோடிங்கை நம்ம என்ன செய்யலாம் டிலீட் பண்ணிவிடலாம். ஓகே இந்த கோடிங் நம்மளுக்கு தேவையில்லை சீரியஸ்லி. இது நம்ம ஒரிஜினல் ஒரு நாள் கை வைக்க கூடாது. இப்போ ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் கலர் டெவலப் ஒரு எல்ஸ் நீங்க ஒரு தவிர வேற உதாரணத்துக்கு இதுல நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க அவுட்புட்ல எப்படி இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் கேலரி அது ஒரு தனி ஒரு டிப் எலிமெண்ட்டுங்க. அடுத்த 4 பிக்சர் 4 தனி கொலம் கிரியேட் பண்ணுவது 1 2 3 4. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் பேராகிராஃப் போட வேண்டி இருந்தா அந்த விஷயத்தோட நம்ம மென்ஷன் பண்ணலாம். மற்ற தூக்கில ஃபார் எக்ஸாம்பிள் வடது கொடுத்துட்டு பேராகிராஃப் ஒரு 2 பேராகிராஃப் நம்மளால கிரியேட் பண்ணி தேவையான எலிமெண்ட் அதில் போடலாம். எக்ஸாக்ட் அவங்களோட ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரியும் எந்த எலிமெண்ட் எந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். சரி எஸ். ஸோ தேவையான எலிமெண்ட்ஸ் நம்ம இதில் இந்த இடத்துல பார்க்கலாம். பாருங்க தேவையான எலிமெண்ட் இந்த இடத்துல போடுறது இந்த மார்ஜினை நம்ம செட் பண்ண இது தேவையானது உங்களுக்கு மார்ஜின் பார்க்கல நான் ஒழுங்குபடுத்துறேன். தேவையான எலிமெண்ட்ஸை மட்டும் இந்த இடத்துல போடுங்க. எல்லாம் போட தேவையில்லை. அது தேவையில்லைன்னா அந்த ஏரியாவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக அதைத்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமாக இல்லை. ஓகே இவரை தேவையில்லையா ஃபுல்லாக அந்த ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணி விடணும். ஓகே ஸோ நான் முக்கியமாக சொல்ல நினைச்ச விஷயம் அது. ஓகே ஸோ அடுத்தது நான் அந்த இதை சொல்லியிருந்தேன். நான் சிஎஸ்எஸ் கண்டினியூ பண்ணணும். சிஎஸ்எஸ் கண்டினியூ பண்ணுறது முதல்ல இந்த பிஹெச்பியை மாற்றுற விஷயத்தை செக் பண்ணி பார்ப்போம். பெரிய விஷயம் நம்மளுக்கு தேவை சிஎஸ்எஸ் எப்படி மாற்ற போகிறோங்கிற விஷயம் தான் நமக்கு அதில் யூஸ் ஆக போகுது.
ஓகே, அடுத்தது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பிஹெச்பியை மாற்றணும். பிஹெச்பியை மாற்றுறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஆல்ரெடி ஹெச்டிஎம்எல் ஃபைலாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம் index.html அப்படி இருக்கு. ஏன்னா index.php மாதிரி ஃபைலை சர்வ் ஆஸ் கொடுத்து அதே ஃபைல் நேம் தான் index.php கொடுத்தா ஓகே. ஸோ இட் இஸ் PHP ஃபைல் தான். அவ்வளோதான் ஒரு வெப் பேஜை பிஹெச்பியை மாற்றுறதுல இருக்கிற ஸ்டெப்ஸ். HTML ஃபைல் ஒன்றை எப்படி பிஹெச்பியை மாற்றுறது. ஓகே, ஃபைலுக்கு போயிட்டு சர்வ் ஆஸ் கொடுத்து உங்களோட ஃபைல் நேம் தேவையான ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்ம ஹோம் பேஜ் நம்ம இண்டெக்ஸ் வச்சுக்கிறதா index.php கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபைல் என்ன டைப்புங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். இது Chrome HTML டாக்குமெண்ட். இது ஒரு HTML டாக்குமெண்ட் நினைக்கிற எல்லாமே. இது வந்து PHP டாக்குமெண்ட். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணினது. ஆனா இப்போ நான் அந்த பிஹெச்பியை ஓப்பன் பண்ணினா வெப் பேஜ் வராது. நான் உங்களுக்கு டைரக்டா இதுல காட்டுறேன். சொன்னதுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்றேன் குரோம்லயோ whatever. Browser Firefox. PHP ஃபைல ரன் பண்ற மெத்தட் ஒன்று இருக்கு. PHP ஃபைல் நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் சொல்லி. PHP சர்வர் சைட் ஸ்கிரிப்ட், அதாவது சர்வர்ல தான் ஒர்க் பண்ணும். ஓகே, அதில் நீங்க இப்போ நார்மலாக தனியாக ஒரு வெப் பேஜில் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே அது ஒர்க் பண்ணிட்டு போகும். பட் அதில் வேறு எலிமெண்ட்ஸ் பிஹெச்பியோட சம்மந்தப்பட்ட வேறு கோடிங்ஸ்லாம் இருக்கும். அந்த கோடிங்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த ஃபைலை நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி நார்மலாக நம்மளோட HTML ஃபைல் ஒன்று ரன் பண்ணுற மாதிரி இதை ரன் பண்ண இயலாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. அப்போ நம்மளோட மெஷினை நம்ம சர்வரை மாற்றணும் முதலாவது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை நம்ம என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணினா எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட ஃபைலை வந்துட்டு சர்வரில் ரன் ஆகக்கூடிய மாதிரி மாற்றி இருக்கணும். ஸோ சர்வரில் ரன் ஆகிறதுக்கு இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு சர்வரை காசு கொடுத்து நிற்கல. அது ஒரிஜினல் சர்வருக்கு நம்ம உண்மையாக டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்வருக்கு அப்லோட் பண்ணுவோம். அந்த சர்வர்கிட்ட காசு கொடுத்துட்டு உடனே வாங்கி நிற்கல. அது நம்மளோட மெஷினை டெம்பரரியாக, அதாவது பிஹெச்பி அல்லது ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் ஒன்று ரன் பண்ணுற டைமில் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டரை மாற்றி எடுக்கணும். ஓகே, அந்த கம்ப்யூட்டரை மாற்றி எடுக்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் அந்த ZAM ஒரு WAMன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். ஞாபகம் இருக்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். CSS நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நான் வேறு சில விஷயங்களை விளங்கப்படுத்திட்டு போறேன்னா, இந்த ZAM சர்வர் இதில் பாருங்க, இந்த ZAM சர்வர்ன்றது ZAM சர்வர் ஆர் WAM சர்வர்ன்றது அவரை நம்ம யூஸ் பண்ணலாம். ZAM சர்வர் டவுன்லோட் பண்றதுக்குரிய லிங்க் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு.
ஓகே, அந்த லிங்கை போனீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினுக்கு தேவையான சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். தயவு இன்றைக்கி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பிரச்சனை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண ஃபைலை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மெஷின் இன்ஸ்டால் பண்ணது எஸ் ஃபினிஷ் அவ்வளோதான். வேறு ஒன்று நம்ம அதில் பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கிட்ட இல்லை. ஓகே, இந்த வெப்சைட்டை இது டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறு சில வெப்சைட் இருக்குது, அதை சென்ட் பண்ணுறேன். தயவு செய்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டார்டிங்கில் தந்துருக்கிறேன் நான். ஓகே, நான் சில டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறேன், அதை சென்ட் பண்ணுறேன். அதை சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டில் வெப் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் எதில் இருக்கோ அதில் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாக எடுக்கலாம். அதாவது பே பண்ணி எடுக்கிறது வரைக்கும் ஃப்ரீயாக எடுக்கிறது இருக்கு. ஓகே, so have you all got the links? Downloaded link. கிடைச்சிட்டா உங்களுக்கு லிங்க்ஸ் கிடைச்சிட்டாரு. இந்த லிங்க்ஸ் அவ்வளோதையும் காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் வெப்சைட்டுக்கு போங்க, தேவையான டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நான் நீங்கள் இப்போ என்ன செய்யணும் பாருங்க. நான் ப்ரௌசர், ஸோ இந்த ப்ரௌசரில் என்ன செய்ய போகிறேன், நான் ஆல்ரெடி இந்த ஃபைல் ஒன்றை நான் கிரியேட் பண்ணிக்கேன். இண்டெக்ஸ் ஃபைல் index.php கிரியேட் பண்ணிருக்கேன். PHP ஃபைல் எப்படி ரன் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட மெஷினை லோக்கல் ஹோஸ்ட்டாக மாற்றணும். அதுக்காக சாஃப்ட்வேர் ZAM ஒரு WAM சாஃப்ட்வேர் அதை டவுன்லோட் பண்ணிப்பேன். இப்போ எப்படி அதை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு உங்களோட மெஷின் தான் இப்போ சர்வராக ஒர்க் பண்ண போகுது. ஸோ உங்களோட மெஷின்லேயே உங்களோட வெப்சைட் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறதால உங்களோட மெஷின் ஒரு லோக்கல் சர்வராக தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டார்ட் வித் லோக்கல் server. Okay, dash உங்களோட ப்ராஜெக்ட் எந்த ஃபைலில் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேமை கொடுக்கணும். ஆனால் PHP ஃபைல், அதாவது சர்வர் சைட் ஸ்கிரிப்ட், சர்வர் கூட ரன் பண்ணுற கோடிங்ஸை டைரெக்டாக நினைச்ச இடத்துல கம்ப்யூட்டரில் சர்வ் பண்ணிடலாம். அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஃபைல் எடுத்துக்கொள்வோம். இந்த ஃபைல் இந்த இடத்துல இருக்கு, எடுகேஷனுங்கிற ஃபோல்டருக்கு ஃபார் என்ன இருக்கு, இது PHP ஃபைல். அப்போ இந்த ஃபோல்டர் நேம் என்ன, எடுகேஷன். இந்த வெப் பேஜ் இருக்கிற ஃபோல்டர் நேம். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி லோக்கல் சர்வர் டைப் பண்ணிக்கிறேன். இதில் அடுத்தது வந்துட்டு ஃபோல்டர் நேம் வந்துட்டு education அடிச்சுட்டு இப்போ அடுத்தது டேஷ் ஒரு ஃபைல் நேம் வந்துட்டு index.php ஒர்க் பண்ணார். Okay, sorry, it's supposed to be local host, okay, not local server, local host. ஸோ உங்களோட மெஷின் தானே சர்வர், லோக்கல் சர்வராக ஒர்க் பண்ண போகுது. உங்களோட மெஷினில் தான் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட மெஷின் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். நீங்கள் என்டர் பண்ணினா உண்மையாக உங்களோட வெப்சைட் வந்து வர மாட்டான், எரர் காட்டுது பாருங்க, திஸ் சைட் கான் பி ரீச்ட். பட் இன்னும் உங்களோட மெஷின் வந்துட்டு சர்வராக மாறவில்லை. அப்போ என்ன செய்யணும்னு நம்ம இன்ஸ்டால் பண்ண ZAM சர்வரை வந்துட்டு இப்போ சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ ZAM சர்வரை ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ZAM server ஓப்பன் பண்ணீங்கன்னா ZAM server control panel இந்த மாதிரி தான் வரும். ஸோ நினைக்கிறது ZAM server control panel. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ன, PHP. இந்த PHP, Java, MySQL
இவங்களெல்லாம் ரன் பண்ற அந்த ஒரு ஒரு சர்வர் மொடியூல் யாருன்னு கேட்டேன் நினைக்கிறேன் அப்பாச்சிங்கிற சர்வர். இவரை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண இந்த இடத்துல பார்க்கலாம் attempt to start apache app கொண்டு வரும். உங்களுடைய ஏதும் எரர் வரும்டா ஸ்டார்ட் பண்ண விட அது கொடுத்த ரெட் கலர்ல காட்டும். எரர் இருக்குல்ல அது எரரை என்னன்னு வாசிங்க. வாசிச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ் வரலாம் சரியா. எதுவும் எரர் வரும்டா தயவு செய்து அந்த எரரை காப்பி பண்ணி கூகுள்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன் போட்டிருப்பான். அதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன செய்யணும், செட்டிங் எப்படி மாத்தணுங்கிறத போட்டிருப்பான். எக்ஸாக்டா ஒரு எரரை நான் காட்டல. என்ன ரீசன்டா நிறைய டைப் ஆஃப் எரர் வரும். ஓகே, அடுத்து இது வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். உங்களுடைய டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருக்குன்னா MySQL ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி தேவையில்லை. தேவைன்னு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் ரெம் அது இது ரிசோர்ஸஸ் நிறைய போர்ட்ஸை யூஸ் பண்ண தோணும். மெஷின் சம்டைம்ஸ் ஸ்லோ ஆகும். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணினா தேவையானது மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் க்ளோஸ் இட். உங்களோட இது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணின அந்த இதை எந்த இடத்துல பார்க்கலாம்னு சொன்னா ஜாம் சர்வர் ஆன் பண்ணினீங்க. அது இந்த இடத்துல மினிமைஸ் ஆயிருக்குன்னு சொன்னா க்ளோஸ் பண்ணினீங்கன்னா க்ளோஸ் ஆக மாட்டா. உங்களோட அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பக்கத்தில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. இல்லை எனக்கு ஸ்க்ரீனை இதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இருக்கு. டெஸ்க்டாப் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் இருக்கு. ஓகே ஓகே, இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த ஜாம் சர்வர் கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கடாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிட் ஆக மாட்டா. ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணணுமா இருந்தால் நாளைக்கு இதில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணணும். இப்போ அப்பாச் சர்வர் மட்டும் ரன் ஆகுறதால இது கிரீன் கலர்ல MySQL ரன் பண்ணா இதை ஸ்டார்ட் கொடுத்தா காணும். அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே, இந்த MySQL எவ்வளோ தேவைப்படும் சொன்னக்குள்ளே நீங்கள் டேட்டா பேஸ் கனெக்ஷன் SQL குவாரி சம்பந்தமான விஷயங்கள் உங்களோட டேட்டா பேஸில் வெப்சைட்ல இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒன் பண்ணிட்டீங்க தானே. இப்போ நம்ம ப்ரௌசருக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் பண்ணுதாங்க. லெட்ஸ் ட்ரை. இப்போ முன்னால் என்ன ரீசன் சொன்னா உங்களோட சர்வர் கிரியேட் பண்ணினா சர்வர்ல ஃபோல்டர்லாம் வச்சுக்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் லொகேஷன் ஒன்று இருக்கு. எல்லா இடத்துல இருக்கிற ஃபைலையும் நம்மளால ரன் பண்ண இயலாது. ஓகே, ஸோ நீங்கள் PHP ஃபைலை கிரியேட் பண்ணினா டெஸ்க்டாப்ல சர்வ் பண்ணி போட்டு சர்வர் ஆன் பண்ணிட்டோம். லோக்கல் சர்வரை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிடலாம். அப்போ என்ன செய்யணும், உங்களோட ஃபோல்டரை உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அல்லது வெப்சைட் ஃபோல்டரை குறிப்பிட்ட ஒரு இடத்துல மாத்திரம்தான் சர்வ் பண்ணலாம். நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஓகே, நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்ஸ்டால் பண்ணின எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் C டிரைவுக்குள்ள தான் நார்மலா இன்ஸ்டால் ஆகும். ஓகே, C டிரைவுக்கு போனீங்கன்னா இதில் நிறைய ஃபைல் இருக்கும். இதுல பாருங்க இந்த ஜாம்ன்ற ஃபோல்டர் ஒன்று கிடக்கும். ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஜாம்ங்கிற ஃபோல்டர் கிடக்கும். WAM சர்வர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா WAM WAMP அந்த ஃபோல்டர் கிடக்கும். அவரை ஓப்பன் பண்ணுங்க. இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் பற்றி நீங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவை நம்ம ஃபோல்டர் எந்த இடத்துல கொண்டு போடணுங்கிறது. ஓகே, இதில் பாருங்க htdocs ஒன்று இருக்கு பாருங்க. இது எல்லாருக்கும் ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ண எல்லாருக்கும் தெரியும். htdocsக்கு போங்க. ஸோ இதுக்குள்ளதான் உங்களோட ஃபோல்டர் இருக்கணும். ஓகே, நான் என்ன செய்ய போறேன், இது ஆல்ரெடி இதுக்குள்ள இந்த index.php ஃபைல் இல்லை இதுக்குள்ள. அதனால தான் எனக்கு இது காட்டப்படல. நான் ஜஸ்ட் இதை ரீநேம் பண்றேன். நம்மளோட ஃபைலை கொண்டாந்து நான் இப்போ என்ன செய்யறேன், இந்த இதுல கிடக்குற ஃபோல்டர் எஜுகேஷன்ங்கிற ஃபோல்டர் டெஸ்க்டாப்ல இருக்கிறத கொண்டாந்து இதுக்குள்ள பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல காப்பி ஆயிட்டு அதுக்குள்ளதான் இந்த PHP இண்டெக்ஸ் ஃபைல் கிடக்கு. ஓகே, இப்போ போகும் ப்ரௌசருக்கு. லெட் மீ செக் நவ். லோக்கல் ஹோஸ்ட் மெயின் ஃபோல்டர் நேம் எஜுகேஷன், அதுக்குள்ளதான் இண்டெக்ஸ்ங்கிற ஃபைல் இருக்கு.
So now it is working. இப்போ உங்களோட மெஷின் இந்த வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்கல் ஹோஸ்டாக ஒரு லோக்கல் சர்வராக ரன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிஹெச்பி ஃபைல எல்லாரும் இப்போ கூட உங்களோட ஃபைலை பிஹெச்பி ஃபைலை மாற்றிக்கொள்ளுங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ எல்லா இப்போ செய்யுங்க, இல்லை சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யுங்க. ஓகே, முதல் ஃபைலை பிஹெச்பி மாதிரி ஈஸி ஸ்டேட் பண்ணு. என்ன ஃபைல் சர்வர்ஸ் போயிட்டு உங்களோட ஃபைல் நேம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குங்க, மாற்றி வர டாட் பிஹெச்பின்னு கொடுத்தா காணும். அடுத்து என்ன, PHP ஃபைல் எந்த இடத்துல சர்வ் பண்ண ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், தெரியும். ஸோ நீங்கள் ஜாம் சர்வரை இன்ஸ்டால் பண்ணாமலுக்கு அந்த ஜாம்ங்கிற ஃபோல்டர், அதுக்கு இருக்கிற htdocsங்கிற ஃபோல்டர் எதுவுமே உருவாகாது. நீங்கள் ஜாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே உருவாகும். ஓகே, ஸோ ஜாம்ங்கிற சர்வர் நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது வந்துட்டு C டிரைவுக்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகும் எல்லா அப்ளிகேஷன். இப்போ அது ப்ரோக்ராம் ஃபைலுக்கு போனீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கலாம். ஸோ இது தனியாக ஒரு சர்வரை தான் நான் ஒர்க் பண்ண போகுது, அதனால் அவருக்கு வந்து தனி ஒரு ஃபோல்டர் இருக்கும். நான் வேம்பும் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வேம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறக்குள்ளே அதுக்குள்ளே htdocs ஃபோல்டர் இருக்க மாட்டேன், www இந்த ஃபோல்டர் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட ஃபைலில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஓகே, நான் போட்டுருக்கிறேன் ஜாம்ங்கிற இதை தான் யூஸ் பண்ணிக்கிறதால ஜாம் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள நிறைய ஃபோல்டர் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதையும் பற்றி மைண்டில் தூக்க தேவையில்லை, நிறைய இருக்கும். எந்த நாளைக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ இல்லை நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது அது இது சர்வர் கன்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்டு தனியாக சர்வரை பார்க்குறாங்க தான் இது தேவை. அதனால நம்ம வெப் பேஜை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே htdocsக்குள்ளே உங்களோட ஃபோல்டரை போடணும். ஃபோல்டரை போட்டு இப்போ இந்த எஜுகேஷன் இந்த ஃபோல்டரை இதுக்குள்ளே தான் உங்களோட மற்ற அது பார்த்து எதுவும் அதுக்குள்ளே வர ஒன்றும் மாறாது, பார்த்து எல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே தூக்கி போட்டீங்களா? சரி, ஓகே. போட்டு இப்போ நீங்கள் நார்மலாக ரன் பண்ண போகிறேன் சொன்னேன். கோ டு ப்ரௌசர், காப்பி பண்ணி போட்டுட்டு உங்களோட ஜாம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன் பண்ணிட்டு அதில் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க, ஒன் ஆகிடும். ஓகே, போயிட்டு அடுத்தது ப்ரௌசர் இருக்கும். ஏதாச்சும் ப்ரௌசர் எப்போவுமே லோக்கல் ஹோஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபாலோட் பை உங்களோட மெயின் htdocsக்குள்ள டைரக்டாக உங்களோட ஃபோல்டர் கிடக்கும்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வெப் ஃபோல்டர் போடுவீங்கன்னா பாத் மாறும். htdocsக்குள்ள டைரக்டாக தான் நான் எஜுகேஷன்ங்கிற ஃபோல்டரை நான் அலோ பண்ணிக்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால எஜுகேஷன் தான் வரும். ஓகே, இதில் ஒரு எழுத்து பொழைச்சாலும் உங்களுக்கு சரியான அவுட்புட் வரும், எரர் தான் காணும். அதாவது அந்த வெப் பேஜ் ஒன்று இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த அட்ரஸ் போல கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம இப்போ டைப் பண்ணுறது ஒரு வெப் பேஜில் டைப் www.google.com, www.facebook.com, www.tech247.lk இந்த மாதிரி வெப்சைட் அடிக்கிற மாதிரி தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம வெப் பேஜுக்கு அட்ரஸ் எடுக்கலையே, அதை பார்த்து நம்ம டைப் பண்ணோம். education/ இதில் பாருங்க, நான் index.php வந்து நம்ம டைப் பண்ணல. என்ன ரீசன் சொன்னா, நீங்க ப்ரொஜெக்ட் ஃபோல்டரை கால் பண்ணீங்கன்னு சொன்னா லோக்கல் ஹோஸ்ட்.education டைப் பண்ணாலே ஆனும் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இண்டெக்ஸ் ஃபைல ஹோம் ஃபைலா எடுத்துக்கொள்ளும். அதனால நம்ம தனியாக அதுக்கு டைப் பண்ண தேவையில்லை. பட் கண்டெக்டர்ஸுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்க பேஜ் நேமோட நீங்க டைப் பண்ணி தானே. உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, வெப் பேஜுக்கு போனீங்கன்னா www.google.com மட்டும் தான் கொடுப்பீங்க. ஸ்லாஷ் அடிச்சு index. அங்கே ஃபைல் நேம் கொடுக்குற எல்லாமே அது மாதிரி தான் இது டைரெக்டா வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடிச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு PHP ஃபைல ரன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுல எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? எதுவும் இருந்தா பொய்யா கேளுங்க. சார் கேளுங்க. எக்ஸாம் ஃபைல் வந்து ரன்னிங் ஆயிட்டு அதை ஸ்டாப் பண்ற எப்படி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் காட்டுனே பார்க்கலையா நீங்க? ஓகே, நான் ஷோ யூ அகைன். வெயிட். ஓகே, இதில் பாருங்க, உங்களோட கீழுக்கு வலது பக்கம் பாட்டம் சைடு உரிய இடம் பலங்க அவங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ற ஏரியா, அந்த செட்டிங் ஏரியா. இதுல பாருங்க ஒன்று இந்த இடத்துல காணப்படும் உங்களோட ஜாம் சர்வர், வாம் சர்வர். அப்படி இல்லைன்னா இந்த
ஏரோ கீயை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இப்போ நான் ஜாம்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். க்ளோஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆக மாட்டேன். நீங்க மினிமைஸ் ஆகாம தவிர க்ளோஸ் ஆக மாட்டேன். இவர் கேட்ட மாதிரி கட்டாயம் அதை நீங்க பாவிக்கையினா க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னு உங்களோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் தானே அதை யூஸ் பண்ண போகுது. ரெம் அந்த மாதிரி விஷயங்கள், கோட், அது கம்ப்யூட்டர் அந்த ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, அந்த டீடைல்ஸ் வரும். பட் அதை யூஸ் பண்ண மெஷினை கொஞ்சம் என்னோட மெஷின் ஒரு சாதாரண மெஷினை ஒரு சர்வர் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால மெஷினை ஸ்லோ பண்ண சான்சஸ் இருக்கு. பாவிச்சு முடிஞ்சா அவரை எக்ஸிட் பண்ணுங்க. அந்த சாம் சர்வர்ல கர்சரை கொண்டு வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல பாருங்க குவைட் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா you will be exit. Okay, that's all. Exit ஆயிட்டு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ சாம் சர்வரில் வேறு செட்டிங் ஒன்றும் பெறாது. நீங்கள் சாம் சர்வரை ஒன் பண்ணுறப்போ அதில் எரர் காட்டுச்சுன்னு சொன்னால் சாம் சர்வரை எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கடாச்சு இதுக்கு போய்டும். உங்களோட விண்டோஸுக்கு போயிட்டு நேம் அடிச்சிங்கன்னு சொன்னால் சாம் சர்வர் உங்களுக்கு காட்டப்படும். இன்ஸ்டால் பண்ண ஃபைல் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் இருக்கிறதா இன்ஸ்டால் பண்ண ஃபைல், இந்த ஃபோல்டர் இல்லையா நினைக்கிறது. இது ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அது இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் பண்ணுங்க. சாம் சர்வர் க்ளோஸ் ஆகிட்டு அப்பாச் சர்வர் வந்துட்டு, அப்பாச்சுங்கிறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிபியூ மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் அப்படி ஒரு ஆள் தானே அவர் நம்ம மெஷினில் இருக்கிறது நம்பர் ஃபோல்டரை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே, ஸோ இதை ஸ்டாப் பண்ணினீங்களா? ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ரெண்டு வரும். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா புள்ளி நோமல் அவரது ஸ்டார்ட் ஆகும். அட்டெம்ப்டிங் டு அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ ரன்னிங் ஜாம் சர்வர் இஸ் அப்பாச் சர்வர் இஸ் ரன்னிங். ஓகே, இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பொறுத்த ரெட் கலரில் வெறுமா இருந்தா ஓகே, தட் இஸ் மீனிங் உங்களோட சர்வர்ல ஏதோ இஷ்யூ இருக்கு, ஒர்க் பண்ண விடாது. நீங்க வார எரர் புழுது ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ண என்ன எரர் வருது? எரர் வந்து புழுது. எரர் விழுது ரெட் கலர்ல வருது. ரெட் கலர்ல விழல, black கலர்ல. அல்ல black கலர்ல வந்த இஷ்யூ இல்ல. உங்களோட ரெட் கலர்ல வந்தா தான் உங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ண விடாது, சர்வரை ரன் பண்ண விடாது. அப்படி எரர்ல வார எரர், அதாவது ரெட் கலர்ல வாரதை காப்பி பண்ணி கூகுள்ல பேஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் குறிப்பிட்ட எந்த இஷ்யூ வச்சாலும் இல்லை, நிறைய இஷ்யூ இருக்கு. இப்போ நான் இது வரைக்கும் அப்படி இஷ்யூவா இந்த எந்த மெஷின்ல நான் ஃபேஸ் பண்ணி இல்லை, பெருசா வராது. இது எவ்வளோ வரும்னு சொன்னா, இப்போ உங்களோட மெஷின்ல இப்போ பாருங்க இந்த போர்ட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லுது தானே. இப்படி இந்த சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு நம்மளோட சிபியூல போர்ட்டல் அனுப்புது. அந்த போர்ட் வந்து ஃப்ரீயா இல்லைன்னு சொன்னா எரர் வரது சான்ஸ் இருக்கு. இப்போ போர்ட் இல்லைன்னு சொல்லி காட்டும், இல்லைன்னு சொன்னா நாட் சப்போர்ட்டட் வரும். நீங்க வேற வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களோட மெஷினுக்கு சப்போர்ட் இல்லாத வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீக் இந்த ஸ்டார்டிங் லெசன் உங்களோட 32 பிட் கம்ப்யூட்டரா இருக்கும், நீங்க 64 பிட்டுக்குரியதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது இன்ஸ்டால் ஆகும் பிரச்சனை இல்லை, பட் ரன் பண்ணும்போது இஷ்யூ காட்டும். இப்படி பிரச்சனை எல்லாம் பெறுமாது. அதுக்கு அந்த எரருக்கு வேற பேரை கொடுத்து வச்சிருக்கும் போது அவங்களோட டெர்மினாலஜில கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த எரரை காப்பி பண்ணி கூகுள்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா டைரக்டா நம்மளுக்கு விளங்குறது இங்கிலீஷ் தான், பட் நம்மளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஈஸியா நம்ம எழுதி வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட விண்டோஸ் சிஸ்டம் வேற அதனால ஒர்க் பண்ணல, சிஸ்டம் இதை மாத்துங்க அப்படி காட்டு. அப்படி வந்தா ஃபுல்லா அன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப போட்டீங்கன்னா சரி. இல்லைன்னு சொன்னா சில இஷ்யூஸ் அதை எப்படி மாத்த சொல்லணும்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம இஷ்யூஸை செக் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை ரைட் கிளிக் பண்ணுங்க. பாருங்க நேரம் கன்ஃபிகர் ஒன்று இருக்கு, ஒரு அட்மின் இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நினைக்கிற ஃபைல்ஸ் அப்பாச்சில் இந்த ஃபைல் எடிட் பண்ண சொல்லுங்க. இதில் நார்மலாக வர இஷ்யூ உண்டு. ஷோ இப்போ நான் காட்டுறது நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். நான் டைரக்டான விஷயம் தெரியாது எனக்கு. இஷ்யூஸ் வந்ததுக்கு பிறகு நான் அதை தேடி பிடிச்சி இன்டர்நெட்ல பார்த்து தான் சேஞ்ச் பண்ணினேன். நான் இதுல எனக்கு ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. ஸோ ஃபைல் நேம் இப்படி தான் இருக்கேன், பட் எந்த ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர்ஸ் ஒன்று இருந்ததால ரன் பண்ணி இல்லை. எடுத்து வழங்குதா இல்லையா? ஸோ இதுல எனக்கு ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. இப்போ அவன் போட்டிருந்தான் உண்மையாவே இந்த ஃபைல் வந்து லோக்ஸ் /access.logன்னு தான் இருக்காங்க, பட் எந்த இல்லாத அந்த டைம்ல இந்த எஸ் இல்லாமல் இருந்துச்சு.
நான் எரரை காப்பி பண்ணி போடேன்னு சொல்லி இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இதை மாற்றுங்க. அநேகமாக நம்ம மாற்ற வேண்டியது httpd.conf கன்ஃபிக் ஃபைல தான் conf போட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்ன கன்ஃபிக். ஸோ இதில் சம்டைம் ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கும். எனேபிள் டிசேபிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த போர்ட் செட்டிங்களை மாற்ற சொல்லிப்பாங்க. அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. நம்ம யோசிக்க தேவையில்ல எங்கடா போகிறோம்னு சொல்லி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடப்பட்டிருக்கும். எங்கே போகணுங்கிறத நம்ம அதை மாற்றினா தெரியாது. டெக்னிக்கலாக சில விஷயங்களை நம்ம செக் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. இந்த ஃபைல் php.ini ஃபைல் இதில் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. இதில் வர இஷ்யூ என்னென்னா பெருஸ் வந்து சம்டைம் ஒன் ஆஃப் மாற்றி இருக்கும். அவங்க டிஃபால்ட்டாக தான் வச்சிருப்பாங்க. நம்மளோட மெஷினுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் அதை மாற்ற சொல்லும். அப்போ நம்ம அந்த எரர் பண்ணி காப்பி பண்ணி போட்டால் தான் வழங்கும். இதில் இந்த இஷ்யூஸ் வருது. அநேகமாக php.ini ஃபைலில் நம்மளோட இந்த இஷ்யூ நீங்கள் வந்தால் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதில் தான் நான் பாருங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் சம்டைம் மாற்ற சொல்லுவாங்க. நினைக்கிறேன் இதை வந்து ஒன் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதான வார இஷ்யூஸை பொறுத்து எக்ஸாக்டாக இதான் சொல்லல. ஓகே, சரி நிறைய இருக்கு. நம்ம ஃபுல்லா மண்டே போட்டு பிச்சு இன்னைக்கு தேவையில்லை. ஸோ இப்படியான இஷ்யூஸ் தான் வரும். பார எரரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. பட் டவுன்லோட் பண்ணக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணது உங்களோட விண்டோஸ் மெஷினுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான் சரி. ஓகே, நீங்கள் முதல்ல நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எப்படி செக் பண்ண ஞாபகம் இருக்கா? உங்களோட மெஷின் கன்ஃபிகரேஷன் எப்படி பார்க்குறது? என்ன விண்டோஸ் சிஸ்டம் என்ன விண்டோஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? நார்மலாக நம்ம செய்கிறது என்ன பாய்ஸுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். கேர்ள்ஸ் ஹார்ட்வேரிங்கில் ஹை வைக்கிறலே ஸோ கன்ஃபியூஸ் ஆகிங்க. நீங்கள் மை கம்ப்யூட்டரை போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களோட விண்டோஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்கும். 64 பிட் விண்டோஸ் 8. அப்போ நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள XAMPP server free download for Windows 8 64 bit இப்படி கொடுத்தீங்களா சரி. இது ரெண்டையும் செக் பண்ணுங்க. என்ன விண்டோஸ் உங்களோட மெஷின், அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எத்தனை பிட்டுக்கு சப்போர்ட் ஆகுது. பிட் இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்குள்ளே ரெண்டு விதமான மெஷின் வச்சு பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. 64 அடுத்தது 32. ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம அதை செக் பண்ணியா. ஓகே, ஸோ நீங்கள் சர்ச் பண்ண எந்த சாஃப்ட்வேர்னாலும் சரி XAMPP சர்வரில் உங்களோட மெஷினுக்கு என்ன ஒரு சாஃப்ட்வேர் போடுறேன்டாலும் அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணா சர்ச் பண்ணணும். தேவையான சாஃப்ட்வேர் நேம் போட்டுட்டு தென் லெட்ஸே நான் இப்போ MS Word டவுன்லோட் பண்ண போகிறேன்டா MS Word 2030 ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் Windows 8 64 பிட் போலம் போட்டாங்க. ஸோ அது சம்மந்தமான லிங்க்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு எந்த எரரும் வர மாட்டேன். ஓகே, ஸோ அது மாதிரி தான் XAMPP server டவுன்லோட் பண்ணக்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. XAMPP server ஃப்ரீ ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃப்ரீ லைசன்ஸ் தானே, காசு கொடுத்துருக்க இல்லை. சின்ன சாஃப்ட்வேர் ஒரு 170 MB தான் பெருமாள். XAMPP server ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் Windows 8 64 பிட் போட்டீங்கன்னா வாரத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எரர் வருதுன்றா அதை வச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த டெக்னிக்கல் செஷன் போடுவேன். அந்த டைம்ல அதை செக் பண்ணி பார்ப்போங்க. நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் அதில் செக் பண்ணி பார்க்கணும். அது டைம் எடுக்கும் சரியா செக் பண்ணுறேன். ஓகே ஓகே, வேற கேள்விகள் இருக்கா பிள்ளைகள்? கேள்விகள் இருந்தால் செக் பண்ணிட்டு கேட்குறேங்க. ஒருத்தரையும் இல்லை கேள்வி. ஓகே, அடுத்தது இந்த ஃபைலுக்கு போங்க. ஓகே, இது நம்மளோட கோடிங் ஃபைல். என்னதுக்கு அந்த மெசேஜ் கேட்டுச்சுன்னா, நான் இப்போ முன்னால் அந்த ஃபைல் எங்கேருந்து டவுன்லோட் எடுத்தேன்னு சொன்னால் இதில் இருந்து டெஸ்க்டாப்ல இந்த ஃபோல்டர் கிடந்துச்சு. பட் இப்போ அந்த ஃபோல்டரை நான் கட் பண்ணி XAMPP serverக்குள்ள போட்டுட்டேன். அதனால இப்போ ஃபோல்டர் பாத் மாதிரி இருக்குமே, அதனால தான் இந்த மெசேஜ் வருது. நான் ஒரிஜினல் ஃபோல்டரில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணுறேன். htdocs education இந்த ஃபைல் இனி நான் PHP ஃபைலோட ஹேண்டில் பண்ணேன். இதில் இருக்கிற HTML ஃபைல் எனக்கு தேவையில்லை, அதை நான் டிலீட் பண்ணி விட்றேன்.
ஓகே இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற எல்லா ஃபைலையும் நீங்கள் PHP ஃபைலை மாற்றலாம். ஓகே PHP ஃபைலை மாற்றிக்கொள்ளுங்க. அதோட சம்மந்தப்பட்ட CSS ஃபைல் CSS style.css. ஓகே இதில் பாருங்க இப்போ அடுத்தது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஹெட் எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அதில் ஹை வைக்க தேவையில்லை. பாடிக்குள்ளே தான் நம்ம செக் பண்ணணும். நான் சொன்னேன் லாஸ்ட் வீக் சொன்னேன் தனித்தனியாக மெனுவை தனியாக பிரிச்செடுக்கணும், ஃபூடரை தனியாக பிரிச்சு, அதாவது கொமனா வாரது எல்லா பேஜ்லையும் கொமனா வார கோடிங்ஸை தனி ஒரு ஃபைலாக சர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி யார் சரியா ட்ரை பண்ணீங்களா? அதை எனிவன் எத்தனை பேர் ட்ரை பண்ணி பாருங்க? எஸ் ஒன்னுங்கிற ஆன்சர் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த கோடிங்கை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவை உதாரணத்துக்கு நம்மளோட வெப்சைட்டில் நான் பார இந்த ரெட் கலர் ஏரியா இதுக்கடையில் இருக்கிற இது மட்டும்தான் எல்லாத்துக்கும் காமன் சொன்னேன். ஓகே இதுக்குரிய கோடிங் அவ்வளோதையும் தனிமைப்படுத்தணும், நம்ம தனி ஒரு ஃபைலாக மாற்றி இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த பிக்சரோட சேர்த்து நான் வார பிக்சர் இது எல்லாமே சேர்த்து ஒரு காமன் ஏரியா சொன்னா அதுக்குரியது தனியாக ஒரு ஃபைலாக மாற்றணும். லைக்வைஸ் கீழுக்கு வர இவர் அந்த ஃபூடர் ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க இவரும் தனிய ஏரியாவில் இருப்பராக இருந்தால் இவரை நம்ம தனி ஒரு ஃபூடர் எல்லாத்தையும் காமனாக தான் வர போகுது. இப்போ நம்ம என்ன செய்வோம், தனியாக மாத்திரவே இல்லையா பார்ப்போம். அந்த கோடிங்கை சரியான முறையை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளவு இருக்குன்னு இப்போ இண்டையில் இருக்கிறதும் உங்களோட இருக்கிறதும் வித்தியாசம். ஓகே முதலாவது கிளிக் பண்ணி பாருங்க. அந்த இதை கிளிக் பண்ணால் இது இந்த டோட்டல் பேஜ் அதுக்குள்ளான் இருக்கு. ஸோ அதை நான் காப்பி பண்ண இயலாது, அதில் ஹை வைக்க இயலாது. ஃபூடர் பார்ப்போம். ஃபூடர் டைரெக்டாக ஃபூடர் ஒரு டெக்குக்கே போட்டிக்கிறத நான் இல்லையே சார் காப்பி பண்ணுறேன். நான் சி ஃபூடர் வந்துட்டு நான் ஃபூடர் ஒரு டெக்கு தனியாக போட்டிக்கிறதால அவர் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். PHP ஃபைல் தானே. இப்போ நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஃபூடரை போட்டுவிட்டு இதுக்குள்ள நம்ம HTML ஃபுல்லாக டைப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டைரெக்டாக அந்த கோடிங் மட்டும் ஃபூடர் கோடிங் அது போட்டு இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ஓகே இந்த பாருங்க htdocs எஜுகேஷன் ஃபோல்டர் இருக்கும். இந்த பார்த்து முக்கியமாக பிள்ளைகள் மார்க் எறி செஞ்சுறாங்க. இப்போ ஃபைல் நேம் என்ன ஃபூடர் ஆல்ரெடி HTML ஒன்றீங்க நம்மளுக்கு தேவை என்ன தேவை PHP தான் PHP. ஓகே சி ஒரு பெரிய செட் கோடிங்கை ரெடியூஸ் பண்ணி அடுத்தது ஹெடருக்குரிய ஏரியாவை நான் செக் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஹெடர் ஏரியாவில் இருக்கிற இமேஜ் இப்போ ஹெடர் ஏரியாவில் முதலாவது இது மூணும் ஒன்றா வரணும்னு நினைச்சேன். அதுக்குரிய கோடிங்கை சரியான முறைக்கு தேடி பிடிக்கணும். ஸோ அது எந்த இடத்துல இருக்கு நேவிகேஷன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணது வருத்த முடியும். இது நேவிகேஷன் எதுக்குரிய இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறது பாருங்க எதுக்குரிய இருந்துச்சு. அதுக்குள்ள என்னென்ன இருக்கு ஆக மேலுக்கு மொபைல் நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்தது மெனு பார் அதோட சம்மந்தப்பட்ட விஷயம் இவ்வளவு இருக்கு. இவ்வளவுத்தையும் தனியாக மாற்ற நினைச்சுன்னா நீங்க அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே கொமன் நோட் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. மெனு பார் உங்களோட ஈஸி. ஓகே ஸோ நீங்கள் மெனு பாரை திரும்ப அதில் கோடிங்கை அட்டாச் பண்ணும்போது இப்போ ஃபுல் கோடிங்கை போடல, நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் கோடிங் தான் போடுவோம். அது மெனு பாரோட கொண்டாந்து வச்சுக்கொள்ளும். ஸோ இப்போ மெனு பாருக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்க. Again serve as menu.php. ஆல்ரெடி மெனு இருக்கிறத delete பண்ணுங்க, அது நமக்கு தேவையில்லை. ஃபூடர் இருக்கிற HTML ஃபைலை நான் delete பண்ணுறோம். கூடிய ஃபைல் இருக்கிற தேவையான ஃபைலை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே menu.php ப்ளஸ் சேவ் பண்ணிட்டேன். சரி நிறைய கோடிங்கை நான் வேண்ட அளவு கோடிங்கை குறைச்சிட்டேன். இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வந்துட்டு இதையும் தனியாக ஒரு போகலாம். எல்லாத்துலேயும் இது கொமனாக வருது, எல்லா ஃபைலையும் செக் பண்ணுங்க உடையில. இப்போ எல்லாத்துலேயும் இது கொமனாக வருது போறீங்க இதையும் தனியாக ஒரு ஃபைலில் போட்டுடலாம். போட்டு நம்ம
லிங்க் பண்ணி விட்டுலாம். ஒன்றுல மட்டும் இருந்துட்டா அதுக்குள்ள மட்டும் தான் வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்போ நான் 2 இதைஞ்சிட்டு. ஓகே, இப்போ செக் பண்ணிட்டு நீங்களும் கூடவே ட்ரை பண்ணுங்க. மெஷின் ஆன் பண்ணி வச்சிருப்பீங்களா, அதை உங்களோட செக் பண்ணிட்டு போங்க. கூடவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கு. சண்டேல கூலர் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல கூலர் இருந்து இவரத்தை வச்சுக்கிறவங்களுக்கு எனக்கு லேசிட்டா இவடத்தை போடிங்க கொண்டாந்து போடாங்கிறது வழங்குவீங்க. எவ்வளத்த இருந்து கட் பண்ணி எடுத்தீங்களோ அந்த இடத்துல ஒரு கொமெண்டை போட்டு வச்சு கொள்ளுங்க. நான் இவடத்தை போட்டு வச்சுக்க என்னத்துக்குன்னு சொன்னா, இப்போ நான் திரும்ப அதை கோடிங்க கொண்டாந்து திரும்ப வரத்தை வைக்கணும் இல்லை லிங்க் பண்ணணும் மாதிரி எக்ஸாக்டா எந்த பொசிஷன்ல இருந்து நான் போடத்தை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஃபுல்லா லே அவுட்டே மாறிடும். அவ்வளோத போடல, ஆல்ரெடி இருந்த இடத்துல அவரை நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் தேவையான கொமெண்ட்ஸை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ என்ன செய்யலாம், இப்போ செக் பண்ணி பார்ப்போம். PHP ஃபைல ஃபைல் இல்லை என்கிட்ட. நான் அப்படி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன், ஃபூடரையும் ஹெடரையும். ஃபூடரும் ஹெடரும் பெறணும். நான் என்ன செய்யணும், இப்போ கோடிங்கை ஜாயின் பண்ணணும். நான் இந்த இடத்துல மெனு பார் வருது. ஸோ மெனு பாரை கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ற PHP கோடிங், அதை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற PHP கோடிங் இந்த இடத்துல இதான் கோடிங். PHP always start with something like this. Okay, நான் இந்த முதல்ல அந்த குறியீடு வரும், நான் பெருசாக்குறேன். முதல்ல இந்த குறியீடுகள் வரும். PHP கட்டாயம் போடணும். லெஸ் தென்ங்கிற சிம்பிள், அடுத்தது கேள்வி அடையாளம், அடுத்தது PHP. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சுட்டா என்ன மீனிங், அதுக்குள்ள வார கோடிங் எல்லாமே PHPயோட சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ PHP ஃபைல கொண்ட இன்னொரு வெப் பேஜுக்குள்ள இன்க்ளூட் பண்றதுக்குரிய கோடிங் என்னன்னு சொன்னா, ஒன்று இன்க்ளூடுங்கிறது யூஸ் பண்ணலாம், அல்லது ரிக்வயர்டுன்னு சொல்லி REQUIRE ரிக்வயர்டுன்னு சொல்லி வேர்டை யூஸ் பண்ணுங்க. நான் இடத்துல இன்க்ளூடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த PHP ஃபைலோட நேம் வரும், பாத் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஃபோல்டரை காட்டுறேன். ஓகே, இந்த ஃபோல்டரை பாருங்க. எஜுகேஷன் பாருங்க, இந்த இண்டெக்ஸ் ஃபைல், மெனு, ஃபோல்டர் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் நம்பரை போடல. இப்போ நான் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளதான் இந்த மெனு ஃபோல்டரை இணைக்க போறேன்னு சொன்னா டைரக்டா ஃபைலோட நேமே கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ என்னத்துக்கு டபுள் டாட் போட்டிருக்காங்கன்னு சொன்னா, வேற ஒரு ஃபைல நான் பார்த்த ஆல்ரெடி உங்களுக்கு இமேஜ் செட் பண்ணக்குள்ள நான் பார்த்து விளங்கப்படுத்தினேன் தானே, அதே டெக்னிக் தான். ஸோ இப்போ மெனு தானே வரணும். இந்த மெனு ஃபைல், மெனோட ஃபைல் நேம் வந்து menu.php. ஸோ ஸ்மால்ல இருக்கும்டா உங்களோட ஃபைல் நேம், ஸ்மாலாக கொடுங்க. கேபிட்டலில் இருக்குண்டா கேபிட்டலில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சர்வருக்கு அப்லோட் பண்ணும்போது கேபிட்டல் ஸ்மால் பிரச்சனை வரும் ஷுவரா. நீங்கள் ஃபைல் நேம் ஸ்மாலில் வச்சுட்டு இல்லை எம்மை மட்டும் கேபிட்டலில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெஷினில் லோக்கல் சர்வரில் ஒர்க் பண்ணுங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல ஒரிஜினல் சர்வரில் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா ஒர்க் பண்ணாது. ஏன்னா ஒரிஜினல் சர்வர் மோஸ்ட்லி லினக்ஸ் இல்லாட்டி உபுண்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்பாக ஒன்று இருக்குது, சர்வர் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்படியே அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். அது வந்துட்டு கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூ பார்க்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்மாலில் இருக்குன்னா ஸ்மால், கேபிட்டல்டா கேபிட்டல். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஃபார் இன்க்ளூட் பண்ணேன். எவ்வளோ எத்தனை 100 lines ஆஃப் கோடிங் இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட 50 lines கோடிங் இருக்குது. அதை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனாக மாற்றிருக்கு இந்த ஃபோல்டருக்கு ஃபைலுக்கு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மெனு பார் வருது ஆரம்பத்தில் நான் இன்னைக்கு இல்லை நம்மளோட ஃபோல்டரில். Just see, he comes again. So it's easy, na? File management is very easy. So நமக்கு PHP இந்த விஷயத்துக்காக தான் தேவைப்படும். இதுல இதை தாண்டி PHP நம்ம என்னதுக்கு யூஸ் பண்ணல, வெப் பேஜை டிசைன் பண்றதுக்கு இல்லை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
டேட்டா பேஸ் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ டேட்டா பேஸோட சம்மந்தப்பட்ட படிக்கணும்னா நம்ம டேட்டா பேஸை தனியாக படிக்கணும், மற்ற பிஹெச்பியை தனியாக படிக்கணும். அதுக்கு நிறைய தட் இஸ் ரியலி கன்ஃப்ளிக்டட். ஓகே, ஸோ நான் தனித்தனியாக ஒன்றை செய்யாமல் ஜஸ்ட் சிம்பிளாக ஒன்றை மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு ஆட்டை கேட்குறேன், இந்த ஃபூடர் ஃபைல் என்ன இருக்கு நான் பாருங்க, இதான் இந்த ஃபூடர் ஃபைல். இந்த இண்டெக்ஸ் இந்த ஃபைலில் ஃபூடர்ங்கிற ஃபைலை இணைக்கிறதுக்குரிய கோடியை குயிக்காக ஒரு ஆள் மெசேஜ் பண்ணுங்க. அப்படியா வாட்டவர் சட்டில் போடுங்க. ஃபூடர்ங்கிற ஃபைலில் நான் நினைக்கிறேன் இந்த இதில் இந்த மெயின் ஃபைலில் இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் ஜாயின் பண்ணணும். என்ற அதில் ஃபூடரை காணலை பாருங்க, இதில் ஃபூடர் இல்லை. ஸோ எவ்வளோத்தான் போடணும். எஸ், ஐ ரிசீவ் த ஆன்சர் ஃப்ரம் ஒன் ஸ்டூடெண்ட். குட், நிறைய பேர் அனுப்பிட்டீங்க. குட், சேம் கோடிங். என்ன சேம் கோடிங், இதில் ஃபைல் நேம் பார்த்துட்டா பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னா ஃபோல்டர் நேமை போட்டு போடுவோம். அப்போ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க. இது சரியாத்தானே ஒர்க் பண்ணுது, அதனால இதை காப்பி பண்ணுங்க. நீங்கள் திரும்ப டைப் பண்ண அடுத்து டைப் பண்ண தேவை, மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு டைப் பண்ணும் போது. சரியா, சொந்த இடத்துல இவிடத்தான் பெறணும்டா இவிடத்தை போட்டுட்டு இவிடத்த ஃபைல் நேம் வந்து ஃபூடர் மாறும். Now serve it and check the website whether you have placed in the right position. See, fine, we have done it. Okay, easier வேலை முடியும் நம்மளோட. இப்போ என்ன செய்யலாம், திரும்ப வாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட எல்லா ஃபைலையும் பிஹெச்பி ஃபைலாக மாற்றணும். ஜஸ்ட் ஃபைலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பிஹெச்பி, ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் இருந்தால் சேஞ்ச் இட் டு about.php. convert all the files. rename பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லா ஃபைலையும் மாற்றிட்டு நம்ம கோடிங் எல்லா ஃபைலையும் மாற்றுங்க. மாற்றி இப்போ ஃபைல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க. ஃபோல்டர் மெனு தேவைப்படாது இப்போதைக்கு. ஓகே, மாற்றிட்டேன் தானே. இப்போ ஓப்பன் பண்ணுங்க எல்லா பிஹெச்பி ஃபைல், மாற்ற வேண்டிய எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லா HTML ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க, எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா ஃபைலையும் பிஹெச்பியை மாற்றுங்க. கோ teacher.php. ஓகே, ப்ரைசிங், சேஞ்ச் எவ்ரிதிங். நீங்களும் உங்களோட இல்லை இப்போ செய்யறேன்டா பெறலாம் செஞ்சுட்டு போங்க. நான் ஆல்ரெடி இந்த பேஜுக்கு தேவையான எல்லாத்தையும் பிஹெச்பியை மாற்றிட்டு போகிறேன். image.php. Convert everything in the PHP file. Here about எல்லாம் PHP மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ அதுக்குள்ள இருக்கிற எல்லா HTML ஃபைலையும் அழிச்சிடுவோம். நமக்கு தேவை இல்லை, கூட ஃபைல் இருந்தால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தேவைக்கில்ல ஃபைல் எதையும் வச்சுக்கொள்ள வேணும். இல்லை HTML ஃபைல் இருக்கிற ஒன்றுமே நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவை PHP ஃபைல் மட்டும்தான். இப்போ நம்மளோட வெப்சைட் ஒரு PHP யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட். ஓகே, டெலீட் பண்ணிட்டு
சரி, நான் எல்லா HTML ஃபைலையும் delete பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டர்ல PHP ஃபைல்ஸும் CSS ஃபைல் அதோட சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. Now go back to coding. For example, about.php. இதில் இருக்கிற மெனு பாரோட சம்பந்தப்பட்ட கோடிங்ஸை தூக்குவோம். ஓகே, நேவிகேஷன் இது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் அங்க. அதனால வேற என்ன செய்யல, இந்த இடத்த விட்டு தூக்குறோம். இவ்வளவுதான் நம்மளோட இந்த பேஜுக்குரிய மெனு பார் வர போகுது. இந்த கொமெண்ட் கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் எந்த ஈஸினஸுக்கு போடுறேன். நான் மேபி ஒரு 1 மந்த்துக்கு பிறகு திரும்ப வெப்சைட்டை எடிட் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணக்குள்ள எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எவ்வளோ என்ன இருந்துங்கிறது. ஸோ அதுக்கு வண்டி வளர்த்த போடுறேன். நான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிக்கேன் பாருங்க. இண்டெக்ஸில் மெனு பார் இன்க்ளூட் பண்ணுறதுக்குரிய கோடிங்கை கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணுறேன். about.php ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை முன்னால் PHP சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு லைன் கோடிங் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் செமிகோலன் யூஸ் பண்ணணுமா. மேபி நெக்ஸ்ட் லைன் கோடிங் வரக்குள்ள அந்த ப்ரீவியஸ் லைன் கோடிங்கையும் நெக்ஸ்ட் கோடிங்கையும் தனித்தனி கோடிங்கிறத உங்களோட ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செமிகோலனை போகிற வேறு நம்ம டெர்மினேட்டர்னு சொல்கிறோம். நம்ம அண்ட் PHP கோடிங் இதோட முடியுதான் சொன்னால் நினைக்கிற நோட்டேஷனும் போடணும். இதை போடாமல் கூட்டிங்கன்னா கிழக்கிற எல்லாத்தையும் PHP கோடிங்கை தான் செக் பண்ண தோணும். மர HTML ஒர்க் பண்ணாது. ஸோ கட்டாயம் கேள்வி அடையாளம் அந்த சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிளை போட்டிங்கன்னா சரி. ஓகே, லைக் வைஸ் ஒவ்வொரு பேஜில் இருக்கிற மெனுவையும் நம்ம இப்போ என்ன செய்யலாம், நேவிகேஷன் பார் காமனானது தான் எல்லாருக்கும், இதை மாற்றலாம். ஓகே, சேஞ்ச் எவ்ரிதிங். Go to contact, go there, navigation is here, select it, change it. Navigation is here. உங்களோட சம்டைம் நேவிகேஷன்ங்கிறத போடாமலுக்கு டிவிஷன்ங்கிற எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கிரியேட் பண்ணிப்பாங்க. நம்ம எக்ஸாக்டான அந்த போர்ஷனு எந்த டிவிஷன் எதுக்கு எந்த அந்த நேவிகேஷனுக்குரிய டோட்டல் கோடிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு கோடிங்கும் வித்தியாசமா இருக்கு. அந்த கோடிங்கை கண்டுபிடிக்கிற முறை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். நான் ரைட் கிளிக் பண்ணி வெப்சைட்ல வச்சு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னா அதில் அந்த கோடிங்ல கை வைக்க உங்களுக்கு இங்கே பக்கம் மாறும். அந்த செலக்ட் பண்ணி காட்டும் இந்த கோடிங் எந்த ஏரியா அப்படி இருக்கு. ஸோ அதில் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும் பிள்ளைகள். Next one is pricing. Navigation. Okay, எல்லா கோடிங்கும் நான் காமனா மெனு பார் கொடுத்துட்டேன். லைக்வைஸ் இல்லை ஃபூடரை நான் என்ன செய்யலாம், ஃபூடர் வந்துட்டு ஆல்ரெடி சரி நான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் இதை கிளிக் பண்ணிட்டு வருது ஃபூடர் எடுக்கும் உங்களோட இண்டெக்ஸ் பேஜில். ஃபூடர் எடுத்து ஒவ்வொரு கோடிங் லைன் மாற்றுங்க. ஸோ இவரை தான் நம்ம மாற்றணும். Change it everywhere.
ஓகே, இப்போ எல்லா பேஜ்லையும் பாருங்க சேம் கோடிங், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் சேம் கோடிங். நீங்க எதை ரன் பண்ணாலும் சேம் ஹெடர் சேம் ஃபூட்டர் வரும். இப்போ நமக்கு ஒரு ஈஸினஸை பார்த்தீங்களா? இப்போ நான் ஹெடர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னா ஜஸ்ட் எவ்வளத்தை சேஞ்ச் பண்ணணும், ஹெடர்ல மாற்றணும்னு சொன்னா சாரி மெனுவில் மாற்றணும்னு சொன்னா இந்த மெனுங்கிற ஒரு ஃபைல்ல தான் நான் இப்போ மாற்றணும். இதை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டீச்சருங்கிறது தேவையில்லை, ஆர் எல்ஸ் இந்த பேர்ட்ஸுங்கிறது தேவையில்லைண்டா ஒரு மெனுங்கிற ஃபைல்ல மட்டும்தான் மாற்றணும். மாற்றினண்டா முக்கியமான இண்டெக்ஸ் அபவுட் எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்கா மெனுவில் அந்த மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ்ல எப்படி இருந்துச்சு, ஃபுல்லா மாற்ற இருந்துச்சு. என்ன ஒவ்வொரு பேஜை செலக்ட் பண்ணி அதில் மெனுவை மாற்றுறது, இது ஒவ்வொரு நம்மளுக்கு பேஸ் அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒழுங்கான வே கூட இல்லை. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் காலிங்ஸை குறைஞ்சிருக்கு நம்மளோட பேஜில். அதே மாதிரி சிங்கிள் சேஞ்சஸ்ல எல்லாம் மாறுற மாதிரி செஞ்சிருக்கு. ஓகே, அதே போல நம்ம கோடிங்ல எதெல்லாம் மோர் தென் ஒன் ஃபைல்ல யூஸ் ஆகுதோ, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைல்ல யூஸ் ஆகுதோ அந்த கோடிங்ஸ் எல்லாம் சிங்கிள் ஃபைலா மாத்துறது. சிங்கிள் ஃபைலா மாற்றி ஜஸ்ட் பிஹெச்பியை அந்த இன்க்ளூட் ஒரு ரெக்கார்டுங்கிற இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் கூட எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. இதை இன்னைக்கு தனி ஃபைலாக மாற்றலாம். மாற்றி போட்டு இன்க்ளூடுங்கிற இந்த இது யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு இது கூட இல்லையே, ஃபூடருக்குள்ள வர இல்லையே, தனியாக வேறையாக வந்திருக்கிறது. ஸோ இவர் என்ன செய்யலாம், வர காப்பி பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோதையும் காப்பி பண்ணி தனியாக நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபைலில் போட்டு அந்த ஃபைல் இந்த இடத்துல கால் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஃபைல் என்ன நடக்குன்னு சொன்னால் கால் பண்ணக்குள்ள இந்த இடத்துல இந்த footer.php இதை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற கோடிங் அவ்வளோ போட்டு பேஸ்ட் பண்ணப்படும், ரன் பண்ணுற டைமில் அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இவ்வளோ இட்ஸ் ஈஸி, ஸோ ஈஸி. ஸோ உங்களோட ஃபோல்டரை நீங்கள் என்ன செய்யணும், இன்றைக்கு முழுதையும் மாற்ற. இப்போ நான் மெனுவில் பாருங்கள், இப்போ எல்லா மெனுவையும் மாற்ற வேண்டியிருக்கும். அடுத்த HTML எல்லாம் PHP மாறும், PHP courses.php இப்படி எல்லாத்தையும் இந்த இடத்த ஃபைல் நேம் கட்டாயம் மாற்றணும். ஃபைல் மாறிட்டு நம்ம ஒரு இடத்துல மாற்றங்களை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம சேஞ்சஸை கொண்டு வரோம். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா நம்ம மெஷினில் இருக்கிற எல்லா ஃபைலுக்கும், ஃபோல்டரில் இருக்கிற வெப்பேஜ் இருக்கிற சகல ஃபைலுக்கும் அந்த சேஞ்சஸ் வரும். வெரி ஈஸியாக கோட் ஃபைல். இதுதான் நம்ம கோட் ரியூஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு தரம் தான் கோடை எழுதிருக்கோம், பட் எத்தனை ஃபோல்டரில் எத்தனை ஃபைலில் யூஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ், அபவுட், பிளாக், கண்டெக்ட், கோர்சஸ், இமேஜஸ், சாரி ப்ரைசிங், ஃபீச்சர்ஸ், அடுத்தது 7-8 ஃபைலில் யூஸ் பண்ணணும். 7-8 1000 ஃபைலில் வேண்டாலும் ஒரு கோடிங்கை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இதை கோட் ரீயூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே கோடிங்கை நிறைய இடத்த யூஸ் பண்ணலாம். ஓகே, வேறு எதுவும் கேட்க வேண்டியிருக்கா? குயிக்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா டேஸு. இது இல்லைன்னு சொன்னால் நோண்டா எல்லாரும் நோண்டு மெசேஜை போடுங்க, எஸ்ண்டா எஸ்ன்னு மெசேஜை போடுங்க. இது இருக்கின்ற கேள்வியை கேளுங்க, பயப்பட தேவை. I'm expecting answer from everyone. பதினோரு பேர் காட்டுது, 8 பேர் தான் ரிப்ளை பண்ணீங்க. வேர் இஸ் த 3? மற்றாக்கள் இருக்கீங்களா இல்லையா? 3 பேர் ரிப்ளை பண்ணல, சாரி 2 பேர். 11 என்ன கழிச்சு பார்த்து 2 பேர் ரிப்ளை பண்ணல எனக்கு. ஓகே, குட். ஸோ தயவு செய்து இன்றைக்கு உங்களோட டார்கெட் என்ன சொன்னா, உங்களோட பேஜை முதலாவது PHP-யா மாத்துறது முதலாவது வேலை. ஓகே, ரெண்டாவது வேலை உங்களோட பேஜில் கொமனா தேவைக்கில்ல கோடி நீங்க அதே ஃபார்மேட்ல இருக்கின்ற கூட எல்லாத்தையும் அதே ஃபார்மேட்ல போடுறது. ஓகே, ரெண்டாவது வேலை என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு தேவையில்ல ஒரு பேஜில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டிவிஷன் அல்லது குறிப்பிட்ட செக்ஷன் தேவைன்னா தூக்குறது இல்லை, அதில் வேறு எலிமெண்ட் போட்டால் வேறு போடுறது. ஓகே, அடுத்தது கொமனா மாத்துறது. மெனு, ஃபூடர் அந்த ஏரியா அல்லது ஹெடர் ஏரியா கொமனா இருக்குன்றத கொமன் ஃபைலா மாத்துறது. இவ்வளவுத்தையும் செஞ்சு எனக்கு PHP ஃபைல் அது ஃபுல் ஃபோல்டரை எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, இது சின்ன வேலை உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரிந்தானே, இதில் ஒன்றும் இல்லை. காப்பி பேஸ்ட் பண்ணுறதும் ரீநேம் பண்ணுறது தான் வேலை, டெக்னிக்காக ஒரு வேலையும் இல்லை. இவ்வளவு செஞ்சு எனக்கு நாளை காலையில் அவ்வளோ போடுறேன், நாளை அடுத்த கிளாஸ் போடுவேன். அடுத்த கிளாஸ் போடுறதுக்கு முன்னே நான் செக் பண்ணி ஆகணும்.
ஓகே, தயவு செய்து எல்லாரும் மெசேஜ் எனக்கு ஃபோல்டரை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண இயலுமா? சென்ட் பண்ணக்குள்ள தயவு செய்து தனி HTML ஃபைலையோ CSS ஃபைலையோ தனி அனுப்பாதீங்க. அவ்வளோ சேர்ந்த ஒரு ஃபோல்டர் வரைக்கும் அந்த ஃபோல்டர் தனியாக எனக்கு அனுப்பணும். ஃபோல்டரை நீங்கள் ஜஸ்ட் அந்த zip ஃபைல் அல்லது ரேப் ஃபைலை மாற்றி போட்டு அதை அப்லோட் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா சரி. ஓகே, கட்டாயம் அனுப்புங்க. நான் உங்களை செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ அனுப்புங்க. நீங்கள் யோசிக்க தவிர நான் போல தானே செஞ்சுக்கேன், அதெல்லாம் யோசிக்க தவிர முடிச்சு அவ்வளோ அனுப்புங்க. நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கன்னு பார்க்கணும். அதை XAMPP சர்வரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் டெம்ப்ளேட்டை மாற்றக்குள்ள உங்களுக்கு சரி ஒரு ஓன் ஐடியாவில் கிரியேட் பண்ணுங்க. இன்னொரு ஆர்கனைசேஷனில் இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி செய்ய வேணாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஃபோல்டர், அதாவது செய்கிற வெப்பேஜை செஷன் லாஸ்ட் டே அன்றைக்கு நான் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு சைட் எதுவும் ஃப்ரீயாக எங்கே ஹோஸ்ட் பண்ணலாம். அப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற யார் வேண்டாலும் அந்த சைட்டை போய் பார்க்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டைலில் நான் சும்மா செஞ்சு பார்க்க போகிறேன். இந்த சைட்டு சவுத் ஈஸ்டர்ன் ஸ்டைலில் சொல்லி அப்லோட் பண்ணினா வேறு ஆக்கலாம் செல்லு கொடுக்கல. உங்களோட இதில் ஃப்ராட் வேறு ஒன்று நடந்துருக்கு. ஒரே மாதிரி வெப்சைட்டில் வேறு ஒரு பேரில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சரி, ஆனால் செல்லக்கூடிய வாழ்க்கை பிரச்சனை வராது. ஸோ அந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்டை கிரியேட் பண்ண போகிறீங்களா, வேறு இன்ஸ்டியூட்டை பாருங்க, பிரச்சனை இல்லை. அவங்க டீட்டெயில்ஸ் மாதிரி வேறு டீட்டெயில்ஸை மாற்றி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸில் போடாமல் XYZ இன்ஸ்டியூட் போடுங்க, ஆர்எல்ஸ் பயம்ஸ் வாட்டர் ஏதோ ஒரு ஸ்டைலில் நீங்கள் போட்டு கொள்ளுங்க. ஓகே, வேறு எதுக்கு அக்கௌண்ட் இருக்குது? எனக்கு அக்கௌண்ட் இருந்தால் கேட்கலாம். சிஎஸ்எஸ்ல முடிக்கலையா? ஞாபகம் வச்சு கொடுங்க. சிஎஸ்எஸ்ல முக்கியமான செக்ஷன் இருக்கு. நான் இன்றைக்கு இந்த ஃபைலை சிம்பிளாக மாத்திரத்தை சொல்லி கொடுக்கலாண்டி யோஜனை. கடைசியில் இதே அவங்களுக்கு ஆரம்பத்தில் சென்ன அவங்களுக்கு எரர் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். கடைசியாக சொல்லி நம்ம அது ஒரு கிளாஸில் நடக்காட்டி உங்களுக்கு கரெக்டாக எதுவும் கேட்கறதா கேளுங்க. சார் இந்த ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நான் ஒரு வெப் பேஜ் ஒன்று செஞ்சேன் சார். இல்லையோ தெரியும் சார். இல்லை நீங்கள் நேற்று அனுப்புனீங்க தான் பார்த்துருப்பேன். இன்றைக்கு அனுப்பப்பட்டிருந்தா பார்த்துருக்க மாட்டேன். இன்றைக்கு அனுப்புனீங்க நீங்கள்? இல்லை இன்னும் அனுப்பல சார். நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் அந்த ஃபோல்டரை 2 பேர் இன்னைக்கு அனுப்பலை. நான் சொன்னேன் 2 பேர் இன்னைக்கு அனுப்பப்படலை. ஃபோல்டரை நீங்கள் ஜிப் ஃபோல்டரை மாற்றி உங்களோட டோட்டல் ஃபோல்டர் கன்வெர்ட். நீங்கள் 2 ஃபோல்டர் தான் வச்சுருப்பீங்க. ஒரிஜினல் தனியாக வச்சுருப்பீங்க, அதை எடிட் பண்ணது தனியாக வச்சுருப்பீங்க, அப்படி தானே? இல்லை சார், நம்ம இந்த ஃபுல்லாக செஞ்ச வெப் டிசைன் எல்லாம் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் ஒரிஜினல் டெம்ப்ளேட்டை மாற்றினேன் வழங்கல்ல? சார் சரி. ஓகே, நீங்கள் தனித்தனியாக மாற்றி எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் ரன் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நான் சொன்னேன் நம்ம எல்லாரும் அனுப்பியிருந்தாங்க, எல்லாரும் மாற்றிருந்தாங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து என்னால் மதிக்கலாம் இருந்துச்சு. ஒரிஜினலுக்கும் டெம்ப்ளேட்டுக்கும் டெம்ப்ளேட்டை தான் மாற்றிருக்காங்க. பட் அதில் கலர், ஃபொண்ட் ஸ்டைல், அடுத்தது மெனு வந்துட்டு வலது பக்கம் வைக்கிறது வலது பக்கம் மாற்றி அப்படி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உள்ளுக்கு நிறைய எலிமெண்ட்ஸை தூக்கியிருக்காங்க. அப்படி சேஞ்சஸால நீங்கள் ஒரிஜினல்ங்கிறத விட எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அவங்களோட கோடிங்கில் அவங்க அந்த டெவலப்பர் விஷயங்களை அவங்க ரிமூவ் பண்ணலை. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சு அவங்க இதைத்தான் செஞ்சுக்காங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சிருந்துச்சு. ஸோ உங்களால் எவ்வளோக்கு ஏழுமோ அவ்வளோக்கு செய்யணும். ஸோ ஒரிஜினல் அப்படியே வச்சு கொண்டீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் டெம்ப்ளேட்டில் பிள்ளையா ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ணியிருந்தா ஃபுல்லாக லே அவுட் மாறிடு. அப்படி லே அவுட் மாறினா கண்டுபிடிக்கிற கடன் கஷ்டம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கீங்க. நம்ம என்ன செய்யலாம், அப்படி பிரச்சனை அதை திரும்ப ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணி போட்டு, ஒரிஜினல் அப்படி வைக்கிற அதை காப்பியோட ரீப்ளேஸ் பண்ணி போட்டு உங்களோட டெம்ப்ளேட்டுக்குள்ள உங்களோட ஃபோல்டருக்கு திரும்ப எடிட் பண்ணிக்கிற. அதுதான் நான் ஒரிஜினலாக கை வைக்க வேணாம்னு சொன்னேன். ஒரிஜினலாக காப்பி பண்ணி அதில் தான் மாற்றங்களை செய்யும். ஒரிஜினலை தனியாக வச்சு கொள்ளுங்க. ஓகே ஓகே, வேறு எதுவும் கேட்க வேண்டியது அப்படியே? எதுவும் இல்லைன்னு நான் கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்கிறேன். நான் அடுத்த கிளாஸ் நாளைக்கு எப்படியோ கண்டக்ட் பண்ணுவேன். நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் அந்த XAMPP சர்வர் இன்ஸ்டால் பண்ணுற விஷயம் கம்ப்ளீட் ஆகிக்கணும். அடுத்தது நான் ஃபைலில் மெனு பார் அல்லது ஹெடர் போர்ஷன் கொமனாக வர விஷயங்கள் தனி ஃபோல்டரை போட சொன்னேன். அதையும் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச நாளைக்கு காலையில் 10-10:30 முதல்ல எனக்கு அதை அனுப்பிடுங்க அந்த ஃபோல்டரை.
கிளாஸுக்கு வரதுக்கு முதல் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோன்னா இன்னைக்கு லேஸ் நீங்கள் மிஸ்டேக் போட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறதுலாம் என்ன செக் பண்ணிக்கொள்ளே. ஓகே ஓகே, இதோட கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவங்க இதால் ஒரு ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டு. அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. சர்டிஃபிகேட்ல எப்படி பேர் வரணும், அடுத்தது உங்களோட என்ஐசி நம்பர் எல்லாம் எக்ஸாக்டாக கொடுக்கலாம். எதுவும் மாறி கொடுக்க வேணாம். வேண்டாம், உங்களோட சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணி தான் தர போகிறாங்க. ஃபேக் ஒரே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் தானே. உங்களோட சர்டிஃபிகேட் நம்ம கொலையாகவும் அடிச்சிருக்கலாம். ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணலாம். அதாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறாங்க. எக்ஸாக்டாக எப்படி வரணுமோ கொடுத்துருங்க. கொடுத்து கடைசியாக கிடைச்சது பிறகு திரும்ப மாற்றிட்டாங்க இதெல்லாம் கேட்க வேணாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுக்கிறது ஈஸி உங்களுக்கு. நீங்கள் அந்த அவங்களோட சர்டிஃபிகேட் கலரில் பிரிண்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுத்தாலும் பேப்பர் இருக்குது, சர்டிஃபிகேட் பேப்பர் இருக்குது, A4 சைஸில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இதுவும் தருவாங்க, டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணினாங்கிற விஷயங்கள் தருவாங்க. அதையும் ஒழுங்கான பேப்பரில் நார்மல் ஒயிட் ஷீட்டை விட ஒழுங்கான ஒயிட் ஷீட் இருக்குது, கொஞ்சம் கனமானது ஒழுங்காக பார்க்குறது, அப்படியானதில் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் joining with me. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.